Hello everyone, today we are going to see 45 daily use sentences. Let's get started. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தப்பு பண்ணிவிட்டு அப்படியே நடுங்குவாங்க பயத்தில். அந்த மாதிரி இருக்கிற பர்சன்கிட்ட நடுங்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ட்ரம்பிள் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ட்ரம்பிள் அப்படின்னா நடுங்காதே. சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேரில் உட்காரும்போது ஸ்ட்ரைட்டாக சிட் பண்ண மாட்டாங்க, அப்படியே பெண்டாக தான் உட்காந்துருப்பாங்க. டோன்ட் பெண்ட், சிட் ஸ்ட்ரைட்லி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த டைமில் பெண்ட் ஆகாத, வளையாத, நேராக உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பெண்ட், வளையாதே அப்படின்னு சொல்லலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, எஸ்டர்டே நீ வந்து ப்ளூ கலர் ஷர்ட் தானே போட்டிருந்த அப்படின்னு கேட்குறாங்க. டெஃபினெட்லி நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு டெஃபினெட்லி நாட். நீ எந்த பஸ்ஸில் வந்த அப்படின்னு கேட்குறதுக்கு விச் பஸ் யூ கேம் பை அப்படின்னு கேட்கலாம். நீ எந்த பஸ்ஸில் வந்த அப்படின்னு கேட்குறதுக்கு விச் பஸ் யூ கேம் பை அப்படின்னு கேட்கலாம். இப்போ சாமி கும்பிடும்போதெல்லாம் மணி அடின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ரிங் தி பெல் அப்படின்னு சொல்லலாம். ரிங் தி பெல் அப்படின்னா மணி அடி அப்படின்னு மீனிங். இதே வந்து நீங்கள் காலிங் பெல் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லணுன்னா ரிங் தி காலிங் பெல் அப்படின்னு சொல்லலாம். காலிங் பெல் அடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிங் தி காலிங் பெல் அப்படின்னு சொல்லலாம். பதறாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லலாம். பீதி அடையாத இல்லை பதறாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லலாம். பதறாதே அப்படின்றதுக்கு டோன்ட் பேனிக். போய் பெட்டில் படு அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அண்ட் லை டவுன் ஆன் தி பெட் அப்படின்னு சொல்லலாம். போய் பெட்டில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அண்ட் லை டவுன் ஆன் தி பெட் அப்படின்னு சொல்லலாம். வீட்டு நல்லா சுத்தமாக பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஸ்வீப் தி ஹோம் க்ளீன்லி அப்படின்னு சொல்லலாம். ஸ்வீப் தி ஹோம் க்ளீன்லி அப்படின்னா வீட்டை சுத்தமாக பெருக்கு. ஏதாவது கையில் வச்சுருக்க பொருளை கீழே போடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து புட் தட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். அதை கீழே போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் தட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். நீ ரொம்ப அப்பாவி அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் ஸோ இன்னசென்ட் அப்படின்னு சொல்லலாம். நீ ரொம்ப அப்பாவி அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் ஸோ இன்னசென்ட் அப்படின்னு சொல்லலாம். எங்களோட ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வந்து சின்ன சின்ன முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து we done many foolish things in our school times அப்படின்னு சொல்லலாம். எங்கள் பள்ளி காலங்களில் நாங்கள் பல முட்டாள்தனமான செயல்களை செய்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we done many foolish things in our school times. அந்த டேபிள்லேருந்து வந்து பென் எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு pick up the pen from the table அப்படின்னு சொல்லலாம். அந்த மேசையில் மேலேருந்து பேனாவை எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு pick up the pen from the table அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து வந்து மில்கை வெளியில் எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் அவுட் த மில்க் ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த குளிர்சாதன பெட்டியிலேருந்து பாலை வெளியில் எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் அவுட் த மில்க் ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு 2 days முன்னாடி அவனை பார்த்தேன், அவனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து a couple of days ago I met him அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் அவரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு a couple of days ago I met him அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் சம் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் சம் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து டெல் மீ வாட் அப்படின்னு சொல்லலாம். டெல் மீ வாட் அப்படின்னா என்ன என்கிட்ட சொல்லு அப்படின்னு மீனிங். என்னை ஒரு முறை அப்படியே அரவணைச்சிக்கோ இல்லை அணைச்சிக்கோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்னை கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் மீ ஹக் அப்படின்னு சொல்லலாம். என்னை ஒரு முறை அரவணைச்சிக்கோ இல்லை அணைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் மீ ஹக் அப்படின்னு சொல்லலாம். வேகமாக நகரு அப்படின்னு சொல்கிறதுக்கு மூவ் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். மூவ் ஃபாஸ்டர் அப்படின்னா வேகமாக நகரு அப்படின்னு மீனிங். அவளோட ட்ரெஸ்ஸு பார்க்குறது கொஞ்சம் ஈரமாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம். அதுக்கு வந்து ஷீ ட்ரெஸ் சீம்ஸ் டு பி டேம்ப் அப்படின்னு சொல்லலாம். அவள் உடை பார்க்குறதுக்கு ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ட்ரெஸ் சீம்ஸ் டு பி டேம்ப் அப்படின்னு சொல்லலாம். யாராவது உங்களுக்கு ஒரு விஷயத்த இல்லை ஏதாவது ஒரு செயலை வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்ட் மீ அப்படின்னு எனக்கு சொல்லலாம். எனக்கு அதை நினைவூட்டியதற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்ட் மீ அப்படின்னு சொல்லலாம்.
நம்ம எல்லார்கிட்டே இருக்கிற ஒரு ரொம்ப கெட்ட பழக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபுட்டு வந்து செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பட் அதை பிளேட்டில் போட்டு அது கூல் ஆகுற வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. த ஹார்டஸ்ட் பார்ட் இன் அவர் லைஃப் அப்படின்னா, அந்த ஃபுட்டு ரெடியான ஃபுட்டை சாப்பிட முடியாமல் அந்த டைமில் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த சிச்சுவேஷன்ஸ் தான். ஸோ அந்த ஃபுட்டு கூல் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு, வெயிட் அன்டில் கூல் ஆஃப் யோர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். உன்னோட உணவு ஆறுற வரைக்கும் காத்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு, வெயிட் அன்டில் கூல் ஆஃப் யோர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து டர்ட்டி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறதுக்கு, தி ஹவுஸ் கெட்ஸ் டர்ட்டி ப்ரிட்டி குயிக்லி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் அழுக்காகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு, தி ஹவுஸ் கெட்ஸ் டர்ட்டி ப்ரிட்டி குயிக்லி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவுலாம் மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கிண்ணத்தில் வந்து அந்த மாவை கொட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து டம்ப் இட் இன் பவுல் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிண்ணத்தில் கொட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டம்ப் இட் இன் பவுல் அப்படின்னு சொல்லலாம். சும்மா கொட்டு, இப்போ அது வந்து அதை கொட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டம்ப் இட் அப்படின்னு சொல்லலாம். அதை கொட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டம்ப் இட் அப்படின்னு சொல்லலாம். அந்த எக்கு வந்து உடை அப்படின்னு சொல்லுவோம். கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிராக் தி எக் அப்படின்னு சொல்லலாம். முட்டை உடை அப்படின்னா கிராக் தி எக் அப்படின்னு சொல்லலாம். அது நம்பிக்கையற்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஹோப்லெஸ் அப்படின்னா அது வந்து நம்பிக்கையற்றது அப்படின்னு மீனிங். பொறுமையாக இரு, நம்மளோட நேரம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பி பேஷண்ட் அவர் டைம் வில் கம் அப்படின்னு சொல்லலாம். பொறுமையாக இரு, நம்மளோட நேரம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பி பேஷண்ட் அவர் டைம் வில் கம் அப்படின்னு சொல்லலாம். உன் தலையை ஆட்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் நாட் யுவர் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். உன் தலையை ஆட்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் நாட் யுவர் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒன்றும் ரொம்ப அடிக்கடி ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ஐ டோன்ட் பை ட்ரெஸ்ஸஸ் வெரி ஆஃபன் அப்படின்னு சொல்லலாம். நான் அடிக்கடி ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் பை ட்ரெஸ்ஸஸ் வெரி ஆஃபன் அப்படின்னு சொல்லலாம். நான் என்னோடய பைக் டயருக்கு வந்து காற்றடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், பம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஐ வாண்ட் டு பம்ப் அப் மை பைக் டயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் என்னோடய பைக் டயருக்கு வந்து காற்றடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் டு பம்ப் அப் மை பைக் டயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய பல் வந்து ஆடுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து மை டீத் இஸ் வாப்ளிங் அப்படின்னு சொல்லலாம். மை டீத் இஸ் வாப்ளிங் அப்படின்னா என்னோடய பற்கள் வந்து ஆடுது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சென்டென்ஸ். நம்ம சாப்பிட்டுட்ருப்போம் ஏதாவது ஸ்நாக்ஸு, சடனாக வருவாங்க நம்ம பிரதர் இல்லை சிஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்பாங்க. நான் பிஸ்கெட் சாப்பிட்றேன், உனக்கு கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ வாண்ட் சம் அப்படின்னு கேட்கலாம். உனக்கு கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ வாண்ட் சம் அப்படின்னு கேட்கலாம். சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணும்போது நம்ம மவுத் வாஷ்க்கு வந்து வாட்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து துப்ப மாட்டாங்க, மவுத்லேயே வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த தண்ணியை வந்து வெளியில் துப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பீட் அவுட் தி வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த தண்ணீரை வந்து வெளியில் துப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பீட் அவுட் தி வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாயை மூடவே மாட்டாங்க, நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, வாயாடின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள வந்து சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீச சேட்டர் பாக்ஸ் அப்படின்னா அவள் ஒரு சரியான வாயாடி நான் ஸ்டாப்பாக பேசுகிற பொண்ணு அப்படின்னு மீனிங். அந்த பெட்ஷீட்டை வந்து விரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெட்ஷீட்டை விரி, நம்ம வந்து படுக்கலாம், பெட்ஷீட்டை விரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஸ்ப்ரெட் தி பெட்ஷீட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெட்ஷீட்டை விரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்ப்ரெட் தி பெட்ஷீட் அப்படின்னு சொல்லலாம். சொடக்கு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்னாப் யோர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப் யோர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா சொடக்கு போடு அப்படின்னு மீனிங். சமைக்கும்போது வந்து கொண்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கே தெரியாமல் ஹேர்லாம் வந்து ஃபுட்டில் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால சமைக்கும்போது வந்து கொண்டை போட்டுக்கோ, இல்லை தலையை மேலே தூக்கி கொண்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ப்ளீஸ் புட் டாப் நாட் வைல் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். சமைக்கும்போது மேல் முடிச்சு போடு, கொண்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் புட் டாப் நாட் வைல் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். என்னை சும்மா நை பண்ணாத, இல்லை சும்மா நச்சரிக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து டோன்ட் நேக் மீ சிம்ப்ளி அப்படின்னு சொல்லலாம். என்னை சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் நேக் மீ சிம்ப்ளி அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்திங்கன்னா அதாவது நம்மக்கிட்ட கேட்பாங்க, பட் நம்ம அதுக்கு ஆன்சர் திங்க் பண்ண கூட நமக்கு டைம் கொடுக்காம கடன்னு சொல்லுன்னு நோய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரம் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் மீ சம் டைம் டு திங்க் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் மீ சம் டைம் டு திங்க் அப்படின்னு சொல்லலாம்.
சும்மா கண்ணா பின்னான்னு சாப்பிடாத, இல்லை கண்டபடி எல்லாத்தையும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து டோன்ட் ஈட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாம். சும்மா கண்ணா பின்னான்னு சாப்பிடாத, இல்லைன்னா கண்டபடி எல்லாத்தையும் கண்டபடி சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஈட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவங்களோட குறைகளை வந்து கண்டுபிடிச்சு, அவன் அதை பண்ணான், இதை பண்ணான் அப்படின்னு வந்து கன்டினியூட்டியாக அவங்களோட தப்பை மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட குறை காணாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க கிட்ட குறை காணாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வந்து எது உண்மையோ அதை பேசு, பொய் பேசாத அப்படின்னு சொல்லுவோம். உண்மையை பேசு, பொய் பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பீக் தி ட்ரூத் டோன்ட் லை அப்படின்னு சொல்லலாம். உண்மையை பேசு, பொய் பேசாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பீக் தி ட்ரூத் டோன்ட் லை அப்படின்னு சொல்லலாம். என்னோடய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் மை ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் மை ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் லாஸ்ட் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் பல விஷயங்களை வந்து இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் லாஸ்ட் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி வந்து அந்த பார்ட்டியில் வந்து என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்னு கேட்போம். அதுக்கு வந்து வாட் ட்ரெஸ் ஷுட் ஐ வேர் இன் தி ஃபங்க்ஷன் டுடே அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி வந்து அந்த விருந்தில் நான் என்ன உடை வந்து போட்டுக்கிறது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ட்ரெஸ் ஷுட் ஐ வேர் இன் தி ஃபங்க்ஷன் டுடே அப்படின்னு கேட்கலாம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாததுக்கெலாம் டக்கு டக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதை சொன்னாலும் கோவப்படுப்பாங்க, எல்லா விஷயத்துக்குமே கோவப்படுவாங்க, ஒன்றுமே இல்லாததுக்கெலாம். அதை வந்து நீ ஒன்றும் இல்லாததுக்கெலாம் கோவப்படுற அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் ஆங்க்ரி ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்கிறான். நீ ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் கோவப்படுற அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் ஆங்க்ரி ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லலாம். Thank you so much for watching. If you are new here, please subscribe, like, share. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா give me thumbs up. நான் உங்கள் முகம் கனா சகோதரி.